இல்ல எனக்கு அட சும்மா சாப்பிடுங்க. இந்த மாதிரி நல்ல சாப்பாடெல்லாம் வேணான்னு சொல்லக்கூடாது. கிடைக்கிறப்பவே சாப்பிட்டுடணும். லட்சுமி, தம்பிக்கு கிரில் சிக்கன் எடுத்து வைமா. இதோ வைக்கிறேன்னே. தம்பி, நீ கிரில் கம்பி கிரில் கேட்டு தான் கேள்விப்பட்டிருப்ப. இது கிரில் சிக்கன். இதை முன்ன பின்ன பார்த்திருக்கியா? வாய்ப்பே இல்ல. நல்லா சாப்பிடு. ப்ரோ, உங்க பக்கத்துல இருக்கிறது நூடுல்ஸ். இடியாப்பம் நினைச்சு பால் ஊத்தி சாப்பிட்றாதீங்க. அருண், இந்த நூடுல்ஸ் கர்மத்தை விட நம்ம இடியாப்பம் 100 மடங்கு ஆரோக்கியமானது. இந்த நூடுல்ஸ் சாப்பிடுறதுலாம் ஒரு பெருமையே கிடையாது. அப்படி சொல்றா என் அருமை மகனே. கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு பேசாம சாப்பிடுறீங்களா? இங்க தேவையில்லாதவங்க எல்லாம் பேசினால நாங்க பேச வேண்டியிருக்கு. சாப்பிடுறா. ஏன் சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்க? தம்பி, உனக்கு தெரிஞ்சது என்ன? சோறு மட்டும் தானா? அதையே ரொம்ப நேரமா பயஞ்சிக்கிட்டு இருக்க. உனக்கு பக்கத்துல சைடிஷ்லாம் நிறைய இருக்கு பாரு, அதையும் சாப்பிடுப்பா. அங்க பாரு, தந்தூரி சிக்கன் இருக்கு, எடுத்து கடி. கூச்சமா இருந்தா ஒரு கவர்ல சுத்தி தரேன், வீட்டுல போய் சாப்பிடு. ஒரு நாளாவது சொன்ன நேரத்துக்கு வந்திருக்கீங்களா? நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன் தெரியுமா? கேட்டா ஒவ்வொரு தடவையும் ஏதாவது சாக்கு சொல்ல வேண்டியது. உங்க மூஞ்சில லேட்டா வந்ததுக்கான ஒரு பதட்டமும் தெரியல. வேணும்னே பொறுமையா கிளம்பி லேட்டா வந்த மாதிரி தெரியுது. ஹலோ, நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க இப்படி கூட நின்னுட்டு இருக்கீங்க. பண்ண தப்புக்கு ஒரு சாரி சொல்லணும்னு கூட தோணல. தோணல. என்ன சங்கர பாண்டி, யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா? ஏன் தெரியாம? ஏன் பொண்டாட்டி கூட பேசிட்டு இருக்கேன். பொண்டாட்டினா காக்க வைப்பீங்களா? ஏன் புருஷனுக்காக கொஞ்ச நேரம் காத்துட்டு இருக்க மாட்டீங்களா? உன்கிட்ட எல்லாம் பேசி புரிய வைக்க முடியாது, போயா. ஆத்தாட்டி, கோவத்துல அப்படியே முகம் செவக்குதே. நான் உங்க கையை செவக்க வைக்கலாம்னு ஒரு ஐட்டம் கொண்டு வந்திருக்கேன். என்னது? மருதாணி. எங்க வீட்டுக்கு முன்னாடி இப்ப பறிச்சது. எதுக்கு இது? எதுக்கா? முகத்துல அப்பிக்கா கொண்டு வருவாங்க, கையில அப்பிக்கதா. அதெல்லாம் எனக்கு தெரியுது. இப்ப எதுக்கு? லேட்டா வந்தா ஏன் லேட்டு, எதுக்கு லேட்டுன்னு ஒரு காரணம் கேட்பேல, அதை சமாளிக்கதான் சும்மா ஒரு கவர்ல பறிச்சு போட்டு கொண்டு வந்தேன்.